யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸில் வந்து உங்களுக்கு ஆரி நீடில் போடுற இந்த மாதிரி புட்டாவை வந்து இப்போ உங்களுக்கு சாதாரண ஊசியில் வந்து எப்படி போடுறது அப்படின்றத இந்த புட்டாவை நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நம்ம நீடில் வந்து 7 நம்பர் நீடில் எடுத்திருக்கேன். காது நீளமாக இருக்கும். அந்த இதில் 7 நம்பர் நீடில் காது நீளமாக இருந்தால் நம்ம 3 நூல் கோர்க்கிறதுக்கு நல்லா ஓட்டை வந்து பெருசாக இருக்கும் காது. இப்போ இந்த ஊசி எடுத்திருக்கேன், 3 நூலாக கோர்த்துருக்கேன், முடி போட்டாச்சு. இப்போ இதில் எப்படி நம்ம இந்த முத்து வைக்கிறது அப்படின்றத பாருங்கள். அடியிலிருந்து எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு பெரிய பாசி, இது வந்து பொடி பாசி, 2 எடுத்துருக்கேன். இதை எப்படி பிடிச்சிக்கோங்க, இந்த இடத்துல அப்படி பிடிச்சிட்டு இது கரெக்டாக எவ்வளோ தூரத்துக்கு இந்த பாசியும் இந்த சின்ன பாசியும் நிற்கிதோ அந்த இடத்துல நீங்கள் குத்தணும். இப்படி கீழே குத்தி மறுபடி நம்ம ஏற்கனவே எடுத்தோம் பாருங்க, அந்த ஓட்டைக்கு கொண்டு வந்துருங்க. ஏற்கனவே வந்த இடத்துட்டே வந்துருங்க. மறுபடி ஒரு தடவை அதே இடத்துக்கு மறுபடி ரெண்டு பாசி இடையிலையும் இப்படி குத்தி எடுத்துருங்க. இன்னொரு தடவை பண்ணுறப்ப தான் அந்த பாசி வந்து நம்ம துணியோட நல்லா ஒட்டிக்கும், நல்லா ஃபிட்டாகி நின்றுக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம 2 தடவை விட்டவுடனே நல்லா நின்றுச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு பெரிய பாசி மறுபடியும் எடுத்துக்கணும். பொடி பாசி, இப்போ இந்த எதிர் சைட்லேயும் அதே மாதிரி இப்படி வச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு அந்த இது இருக்குமோ அந்த இடத்துல கரெக்டாக அப்படி வச்சு எடுத்துக்கோங்க. மறுபடியும் 2 தடவை, மறுபடியும் ஒரு தடவை உள்ளே விட்டு எடுத்தாச்சு. மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுங்க. நம்ம குத்துன இடத்துக்கே மறுபடியும் வந்துட்டோம். மறுபடியும் இது வழியே மறுபடியும் போகணும். மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடலாம். இப்போ மறுபடியும் ஒரு பெரிய பாசி, ஒரு சின்ன பாசி, கரெக்டாக அப்படி நெருக்கி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்த கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறணும். இதுக்கு நேராக அந்த பாசிக்கு நேராக அந்த இடத்த குத்தணும். மறுபடியும் ஒரு தடவை மறுபடியும் குத்தி இந்த சென்டருக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கீழே குத்திடணும். இந்த மாதிரி கீழே போயிடணும். முடிச்சு போடுறப்ப நல்லா டைட்டாக போட்டுருங்க. இல்லைன்னா மேலே லூஸ் விழுந்துரும், பாசியெல்லாம் கிடுக்கிட்டுன்னு ஆடும். நல்லா 2 தடவை முடிச்சு போட்டோடனே பண்ணிடுங்க. பாருங்க எவ்வளோ நல்லா நீட்டாக இருக்கு பாருங்க, நெருக்கமாக ஆடலை பாருங்க. 2 தடவை விட்டு எடுக்கிறப்ப அது உங்களுக்கு ஆடாது, நல்லா நிற்கும். இப்போ இன்னொன்று வச்சு காட்டுறேன். நூல் வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் கட்டையாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் சிக்கு உழுகாமல் இருக்கும். இந்த இடத்துல கட்டியிருக்கேன், மேலே எடுத்தாச்சு.
இந்த இடத்துல வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க, நூலை கூட இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா அந்த தூரம் கரெக்டாக தெரியும், இந்த எவ்வளோ கேப் நமக்கு இருக்குன்றது. அந்த இடத்துல கரெக்டாக அப்படி கீழே குத்துங்க. பாருங்க, இப்போ இந்த முத்து வந்து நம்ம சாதாரண நீடிலில் போட்டோம். இந்த ரெண்டு இங்கிட்டு இருக்க ரெண்டு வந்து சாதாரண நீடிலில் போட்டோம். மித்த எல்லாமே ஆரி நீடிலில் போட்டது. இந்த இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரேமில் வந்து உள்ளே அடங்கினால நம்ம உள்ளே வச்சு போட்டது. இது வந்து ஃப்ரேமுக்கு வெளியே இருந்தனால அந்த துணியில் நம்ம போட முடியல. இப்போ கையில் நம்ம தைச்சிருக்கோம். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இதில் போட்டதுக்கும் டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லை பாருங்கள். இதை காட்டிலும் இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா நம்ம 3 நூல் போட்டு நல்லா 2 தடவை விட்டு விட்டு எடுத்துருக்கோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நேர்களே, நீங்களும் இந்த மாதிரி உங்கள் சட்டைகளுக்கு போடணும்னா கை ஊசி வச்சே நீங்கள் இந்த மாடல் போட்டுக்கரலாம். தேங்க்யூ நேர்களே. இந்த பாருங்கள், கை மாடல் வந்து இந்த மாதிரி கை தைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாடல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த கைக்கு கீழே வந்து இதை தொங்க விடுறது எப்படி நம்ம தைக்கிறோம் அப்படின்றதான் காட்ட போகிறேன். நம்ம இது ஏற்கனவே போட்டது ஒரே அளவாக நம்ம 1/2 இன்ச்சு கேப்பில் போட்டிருக்கோம். இப்போ இதில் பாருங்கள், 1/4 இன்ச்சு கேப்பில் நடுவில் ஒன்று ஏற்றி இறக்கி வர்ற மாதிரி போட்டிருக்கோம்.